விவஸ் இன்னைக்கு ஓமேக்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மறுமணம் செய்ய என்ன தகுதி வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மறுமணம் செய்யக்கூடிய விருப்பம் உள்ளவங்க எந்த மாதிரி ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரி, ஒரு முதல் கணவனால் கைவிடப்பட்டது கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரத்தில் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு பிரச்சனையோ ஏதாவது என்ன செய்யுது, ஒரு பெரிய பூகமாக என்ன செஞ்சுக்கிறோம், வெடிச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுது கண்டிப்பாக கணவனால் கைவிடப்பட்டு தான் வெளியே வந்து தான் ஆகணும். கன்னி அப்படின்னா என்னது அப்படின்னா, கன்னித்தனமான முடிவுகள். அதாவது கற்பு என்னன்னா உடலாலும் மனதாலும் என்ன செய்யப்படுறாங்க, காயப்படுத்தப்பட்டவர்கள். அதாவது பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய செயல்களை செய்வது. அதாவது கணவனோ அல்லது மனைவியோ இன்னொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறது. தன்னுடைய மனைவியோ கணவனையோ கண்டுக்காமல் என்ன செய்கிறது, அவங்கள என்ன செய்கிறது, ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையிலேயே என்ன வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரம் இல்லாத ஒரு நபராக தான் என்ன செய்கிறாங்க, கருதப்படுறாங்க. அதாவது அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு மறுமணம் செய்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு ஆணையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரங்களை சீரழிந்தவர்களை தான் மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு சம்புக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த வீட்டில் வசதிகள் குறைவாக இருந்தது, கொஞ்சம் பணக்கார பையனை பார்த்தோம், அப்போ அவங்க ஓகே சொன்னாங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் உடையக்கூடிய ஒரு பெண்ணையும் என்ன செய்யக்கூடியது, இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு பாவக்காரியமாக என்ன செய்யும், மாறிவிடும். அதனால் நம் மாங்கல்ய பலன், மாங்கல்ய தகுதி என்னது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தவர்களுக்கும் இருக்கணும். இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து, உணர்வுக்கு ஆபத்து, நம்மளுடைய உடலுக்கும் ஆபத்து என்ன செய்தும் வந்துவிடும். அதனால் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கன்னி, கற்பு, பாதுகாப்பான கழிச்சு. இப்போ பாருங்களேன், சில பேர் வீட்டுகளில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, வயிற்றில் குழந்தை உண்டாகிருப்பாங்க. அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, கணவன் என்ன செஞ்சுருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, வயிற்றில் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் கன்னி என்ன செய்கிறது, ஒரு குழந்தை கடவுள் கொடுத்துருப்பாரு, ஆனால் இந்த மாதிரி அவங்க குழந்தை இல்லாத ஒரு நபராக இருப்பார்கள். இரண்டாவது ஒரு நபர் இவங்களே மறுமணத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் அதாவது கன்னி தான் என்ன செய்யுது, முடிவெடுக்குது மறுமணம்ங்கிற ஒரு விஷயத்த. இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அதாவது ஒரு குழந்தை தான் அதுக்கு வயிற்றில் இருக்கும் பொழுது அது ஒரு உயிர். அதனால் அந்த குழந்தை தான் என்ன செய்து முடிவெடுக்குது. அதனால் எந்த ஒரு குழப்பமே கிடையாது. அதே மாதிரி என்ன செய்யணும், கற்புக்கு ஒரு கொச்சம் வர மாதிரி நடந்திருப்பாங்க. தன்னுடைய மனைவியை என்ன செஞ்சுருப்பாங்க, ஆபாச படம் எடுத்திருப்பாங்க. இல்லை தன்னுடைய மனைவியை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, கள்ளத்தனமாக என்ன செஞ்சுருப்பாங்க, இன்னொரு நபரோட கூட்டி விட்டுருப்பாங்க. இல்லைன்னா கள்ளத்தனமாக ஆபாச படம் எடுத்து இந்த மாதிரி தவறான ஒரு காரியங்களை செஞ்சுருப்பாங்க. இதனால் விரக்தி அடைஞ்சு மனைவி என்ன செஞ்சுருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. கற்பினால் என்ன செய்யுது, இது யார் கற்பை உருவாக்குனது, இந்த உடலை உருவாக்கக்கூடிய சக்தி யாருக்கு தான் இருந்தது அப்படின்னா, தாயின் தகப்பனுக்கு தான் இருந்தது. அப்போ தாயின் தகப்பன் தான் முடிவெடுக்கிறாங்க. புரிஞ்சுதா? அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பான கலாச்சாரம். இன்னொரு நபரை, அதாவது மனைவியை வைத்து கொண்டு இன்னொரு ஆணையோ பெண்ணையோ என்ன செய்யுது அப்படின்னா போகிறது, தவறான வழியில் போயிட்டு வீட்டில் இருக்கவங்களிடம் அன்பு செலுத்துறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான கலாச்சாரம் இல்லாத ஒரு ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் என்ன செஞ்சுக்கலாம், மறுமணம் என்பதை என்ன செய்யலாம், ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தீர்க்க முடிவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம், நல்ல ஒரு முறைக்கு புண்ணிய காரியமாக அது கருதப்படும். அதனால் எந்த ஒரு தவறும் இல்லை. ஒரு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும்.
இப்போ 2 பேருக்கும் குழந்தை இருந்து 2 பேரும் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீ என்ன செய்யலை, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு படத்தில் தேவயானி டைலாக் சொன்ன மாதிரி, அதாவது என்ன தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, புறக்கணித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் மாதிரியே என்ன செய்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், மறுவாழ்வு யாராவது என்ன செய்யலாம், கொடுக்கலாம். காரணம் அது என்னது, இறைவன் கொடுத்த ஒரு வரம். அதை கொடுக்குறதோ கொடுக்காம இருக்கிறதோ, சில நேரங்களில் தட்டி போகிறதோ, அது மனிதர்களுடைய கையில் இல்லை. அதனால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு நபரை என்ன செஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே சமயத்தில் என்ன செஞ்சுக்கலாம், இன்னுமே நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை. அதே மாதிரி அழகு இல்லை, தன்னுடைய மனைவி என்ன செய்யலை, அழகா இல்லை, கணவன் அழகா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, புறத்தள்ளப்பட்டிருப்பார்கள். அப்படி ஒரு பெண்ணையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம், வாழ்க்கை துணைவியாக எடுத்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மனைவியாக இல்லை, துணைவியாக நம்ம என்ன செய்யலாம், வாழ்க்கைக்கு எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழலாம். அதனால் எந்த ஒரு தவறுமே இல்லை. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் என்ன செஞ்சுவாங்க, புறத்தள்ளப்பட்டிருப்பாங்க. குழந்தை, அதாவது கன்னி, அதாவது ஒரு குழந்தை தான் முடிவெடுக்கிறது. இந்த இடத்துல அந்த பெண் முடிவெடுக்கலை, இந்த ஆணும் முடிவெடுக்கலை, ஒரு குழந்தை தான், இவர்களுக்கு நாம் வயிற்றில் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குழந்தை தான் முடிவெடுக்கிறது. அதனால் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த மாதிரி அடுத்ததும் ஒரு திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கலாம். குழந்தையை அபார்ஷன் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க, அதாவது வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பர்சனை யாருமே என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யலாம். அது ஒரு பாவக்காரியமாக என்ன செய்யப்படும், கருதப்படும். எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு குழந்தை இருந்து சில பேர் என்ன செய்வாங்க, வருமானம் இல்லை, அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை துணைவியாக எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் வாழ முடியாது, நிறைய பணங்கள் இருந்தால் தான் வாழ முடியும். அந்த பணப்பற்றாக்குறை, குழந்தையை வளர்க்க முடியாது, உடல் சரியில்லாமல் இருக்கும், உடல் ஒத்துழைக்காமல் இருக்கும். ஒரு 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 விஷயத்தில் அதில் நிறைய கணவனால் என்ன செய்திருப்பாங்களா, அடி வாங்கியிருப்பாங்க, வர்ம அடிகளாக இருக்கும். இந்த பட்சத்தில் ஒரு பெண்ணை துணைவியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பாவக்காரியம் ஓரளவிற்கு ஒரு முடிந்த வரைக்கும் செய்ய வேண்டும். ரொம்ப அதாவது சொல்லப்போனால் அப்படின்னா, ரொம்ப சீப்பான காரியங்களுக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்காக, ரொம்ப வித்தியாசமான ஒரு அடிமையாக இருக்குது. சில பேர் அடிமைப்படுத்திக்கிட்டு என்ன செய்வாங்க, அடிமையாக இல்லையே நம்ம கணவன் நம்மளுக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் திருமணம் செய்வது கொள்வது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நாம் என்ன செய்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கொள்வது ஒரு பாவக்காரியமாக என்ன செய்யப்படும், கருதப்படும். இந்த மாதிரி செயல்களை யாருமே என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஒரு முடிந்த வரையில் கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். கன்னி, குழந்தை இல்லாமல் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கற்புக்கு சோதனை வரும் பொழுது தாய் தந்தையர் தான் உடலை சேர்ந்து உருவாக்கி கொடுப்பவர்கள். அதனால் கற்புக்கு சோதனை வர சமயத்தில் நாம் பொறுமையாக இருக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது என்ன செஞ்சுக்கொள்ள முடியும், சில பேர் ரொம்ப கொடுமைப்படுத்துவார்கள். அதாவது நம்மளுடைய மாமியார், நம்ம நாத்தனார்கள் இவங்களுடைய பேச்சுகளை கேட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை சீரழித்து சின்னப்பின்னமாக்கி அவங்களோட வாழ்க்கையை தரமட்டமாக்கி வருவார்கள். இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும், கண்டிப்பாக அவர்கள் கற்பு, அதாவது அவங்களுடைய மனதாலும் உடலாலும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்களை என்ன செய்யலாம், ஆக்ஷன் என்ன எடுக்கலாம். இது யார், அது பெண் முடிவு பண்ணுவதல்ல, அவங்களுடைய தாயும் தகப்பனும் முடிவு பண்ணுகிறார்கள். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் மறுமணம் என்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் அந்த பெண்ணை யாருமே என்ன செய்யக்கூடாது, குறையடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் என்ன காரணங்களால் அவங்க திருமணம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக என்ன, எப்போ, யாது, எப்படி அப்படிங்கிறது. இசக்கியம்மன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இசக்கியம்மன் கோயிலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன, எப்படி, யாது, எங்கே, எங்கனம் அப்படிங்கிறது எல்லாமே வச்சு அந்த கொஸ்டின் கேட்குற மாதிரியே அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் பல தடவை நம்ம யோசித்து கன்னி எண்ணத்தோட
கற்பு மனதோட என்ன செய்யணும், பாதுகாப்பான கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே ஜெயாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் என்னென்ன வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை புண்ணிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி செயல்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நுண் மதிப்போடு என்ன செய்ய வேண்டும். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஓம்ங்கிற படிப்பில் நம்ம கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் எந்த மாதிரி என்ன செய்யணும், தன்னுடைய எப்படிப்பட்ட தகுதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.